ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம நாட்காயின் டீம் லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய நாட் பிக்சல் கேம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து நவம்பர் மந்த் வந்து லான்ச் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. நாட் பிக்சல் டோக்கன் வந்து அவங்க வந்து எக்ஸ்சேஞ்சில் வந்து லிஸ்டிங் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நாட் பிக்சல் வந்து நமக்கு என்ன ஒர்க்குன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டு இந்த மேலே 1 to 2 3 பேலன்ஸ் காட்டுதில்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து டாஸ்க்குன்னு இருக்கும். ஸோ அந்த டாஸ்க்கு எல்லாமே நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ கொடுத்துருக்க எல்லா டாஸ்க்குமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு பூஸ்ட்டுக்கு போய்க்கோங்க. பூஸ்ட்டில் தான் நமக்கு முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இதில் வந்து பெயிண்ட் ரிவார்டு வந்து என்னென்னா, நம்ம வந்து அதில் வந்து ஒவ்வொரு பிக்சலில் வந்து இப்போ ஒரு கலரை சூஸ் பண்ணி நம்ம வந்து பெயிண்ட் பண்ணோம். ஸோ அதுக்கு வந்து ஒரு ரிவார்டு கொடுப்பாங்க. 1 பிக்சல் 2 பிக்சல்னு சொல்லி. அதோடைய அந்த ரிவார்டை வந்து என்னென்னா, நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த இதை வந்து அப்கிரேட் பண்ணால் போதும். ஸோ எல்லாமே நம்ம வந்து வரக்கூடிய பிக்சலை வச்சு தான் நம்ம வந்து இதை வந்து பை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பை பண்ணிங்கன்னா ஒவ்வொரு லெவலுக்கும் இதில் பார்த்தே தெரியும். இப்போ நான் வந்து இந்த லெவலில் எனக்கு இப்போ கரண்ட்டாக எவ்வளோ வந்துட்டுருக்குதுன்னா, ஒரு 3.5 பிக்சல் கிட்ட வந்துட்டுருக்குது. ஸோ நான் இப்போ ஒரு 600 பிக்சல் வந்து கொடுத்தேன்னா, எனக்கு வந்து 4 பிக்சல் வந்து ஒன் டைம் வந்து நான் வந்து அந்த பிக்சலில் போய் பெயிண்ட் பண்ணும்போது எனக்கு வந்து கிடைக்கும். ரீசார்ஜிங் ஸ்பீடு என்னென்னா, நமக்கு வந்து ஒரு சான்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒரு 4 டைம்ஸ் 5 டைம்ஸ் வந்து நம்ம வந்து பெயிண்ட் பண்ணுற மாதிரி. ஸோ அதோடைய அந்த இது ரீஃபில் ஆகுதுல்ல. இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, ஒரு 5 டைம் வந்து ஒரு பெயிண்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதோட டைமிங் எவ்வளோ இருக்குன்னா, ஒரு 5 மினிட்டோ 10 மினிட்ஸில் எடுத்துக்கோங்க. ஸோ அதோட அந்த டைமிங் ஸ்பீடை வந்து என்னென்னா, இது வந்து என்ன விஷயம்னா ரெடியூஸ் பண்ணிடும். ஸோ ஸ்பீடை வந்து நமக்கு வந்து டக்கு டக்குன்னு வந்து அடுத்த ஒரு இது வந்து ஃபில் ஆயிரும். ஃபில் ஆகும்போது நம்ம ஸ்பீடாக வந்து பெயிண்ட் பண்ணி நிறைய பிக்சல் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து எனர்ஜி லிமிட். எனர்ஜி லிமிட் வந்து என்னென்னா, நமக்கு இதில் வந்து இந்த மைனிங் மாதிரி இதில் இருக்குது. ஸோ இதோடைய அந்த பிக்சலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதே நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம். அப்கிரேட் பண்ணுறது மூலியமா மட்டும் உங்களுக்கு நிறைய பிக்சல் இதில் வந்து கிடைக்கும். இதை நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். இப்படி கிளைம்னு கொடுத்தீங்கன்னா மேலே வந்து அது ஆட் ஆயிரும். ஸோ இப்படி ஆட் ஆயிரும். இதை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பை ஃபார் 4 பிக்சல் கொடுக்குறேன். ஸோ இப்போ எனக்கு வந்து இதில் நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அதே மாதிரி வந்து என்னென்னா, பெயிண்ட் ரிவார்டை வந்து நான் 4 பிக்சல்னு சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து என்னென்னா, இதான் மெயின் விஷயம். இதில் வந்து என்ன பண்ணுறேன்னா, நம்ம வந்து ஜஸ்ட் இப்படி ஜூம் பண்ணிக்கணும். உங்களுக்கு ஏதாவது ஒரு லொக்கேஷன் வந்து சூஸ் பண்ணி, இப்போ நான் இதை வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ண உடனே இதில் வந்து உங்களுக்கு ஒரு பிக்சல் மாதிரி அப்பியர் ஆகுது. இதில் வந்து நீங்கள் கலர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து ப்ரௌன் சூஸ் பண்ணியிருக்கிறேன். ப்ரௌன் சூஸ் பண்ணிக்கிட்டு ஜஸ்ட்டு பெயிண்ட்டுன்னு கொடுங்க. அப்போ எனக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா, 4 கிட்ட எனக்கு வந்து இப்போ வந்து பிக்சல் வந்து ரிவார்டு கிடைக்குது. அதுமாதிரி இன்னொரு இது கிளிக் பண்ணிட்டு பெயிண்ட். இப்படி நீங்கள் வந்து ஜஸ்ட்டு சிம்பிள் ஒர்க்கு தான். இப்படி வந்து பெயிண்ட் பண்ணுறது மூலியமாட்டும் உங்களுக்கு வந்து மேலே வந்து பிக்சல் வந்து கிடைக்கும். பிஎக்ஸ்ன்னு சொல்லி ஒரு இது வந்து ரிவார்டு ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதை வந்து என்னென்னா, இந்த மெயின் பேலன்ஸ் வந்து எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறோமோ அதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து அவங்க வந்து டோக்கன் வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபர் பண்ணுற மூலியமாக இதில் ஏர்னிங்ஸ் இருக்குது. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸையும் இன்வைட் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ மெம்பராக இருந்தாருன்னா உங்களுக்கு 8 பிஎக்ஸ் கிடைக்கும். இது அவங்க டெலகிராம் ப்ரீமியம் மெம்பராக இருந்தாருன்னா 64 பிக்சல் கிட்ட வந்து கிடைக்கும். ஸோ ஒவ்வொரு லீக் இருக்குது. ஒவ்வொரு லீகு முடித்த உடனே நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, அதை வந்து கிளைம் பண்ணிக்கணும். அது எங்கே இருக்குதுன்னா, கிளைம் பண்ணுறது எல்லாமே இதில் தான் போகணும். இதில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து டாஸ்க்லேயே வந்து ஆப்ஷன் வரும். இப்போ வந்து பிளாட்டினம் லீக் போனஸ் இருக்குது, கோல்டு, சில்வர் அப்படிலாம் இருக்கும். ஸோ ஒவ்வொரு லீக் முடிச்சுட்டு அதையும் கிளைம் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ரிலேட்டடாக உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்னை டெலகிராமில் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. என் டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு எல்லா அப்டேட்ஸும் அதில் வந்து வரும்.